இல்லை சார் எஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம்னா, அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ரெட்டேரியானு தாங்க இருக்கோம். எஸ், ரெட்டேரி ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டி வர பிரிட்ஜானு தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எங்கடா போகிற அப்படின்னா இன்றைக்கி இந்தியன் 2 ரிலீஸுங்க. ஸோ அது 10க்கு போகிறேன்னா இல்லைங்க, தேட்டர் வரைக்கும் தான் போகிறேன். ஏன்னா நம்மளுடைய இவன் ஃப்ரெண்டு இப்போது படம் பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா நீயும் கூட போய் பார்க்கலையானா அது வேற ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அதனால் நான் போய் பார்க்கல. அது நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ உன் ஃப்ரெண்டு எங்கடா போய் படம் பார்த்துனுக்குறான் அப்படி கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தேட்டர் பேர் சொன்னாங்க. அந்த கோயம்பேடு பிரிட்ஜிக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்ரு, அந்த தேட்ரு பேர் தான் சொன்னான். அதான் இந்த டொயோட்டா ஸ்டோர் ரூம் ஆப்போசிட் இருக்க தேட்ரு பேர் ரோகிணி தேட்டரோ ஏதோ. ஆமாம், ரோகிணி தேட்டரோ ஏதோ பேர் சொன்னான். அங்கேருந்து எத்தனை வந்திருக்கலாம் நான் வீடியோவை. பட் எதுக்குன்னு அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்காதுன்னு தெரியும். பட் அது எதுக்குன்னு இப்போ இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குமானா தெரியலங்க. ஸோ அதுக்குன்னு எதுவுமே இல்லாமல் வீடியோ போக முடியாதுல்ல. பார்க்கலாம், அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் வீடியோ நான் போடுறேன், இல்லைன்னா தேட்டரில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ பாய். ஸோ ஓகே சார் எஸ், இப்போ என்னடா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதனா நடந்ததா கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லல. அதான் சொன்னியாடா, அதுவும் தேட்டருக்கு போகிற ரோகிணி தேட்டருக்கு அப்படின்னா அங்கே நம்ம போக போகிறது இல்லைங்க. அவனை பிக்கப் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம், லொக்கேஷனுக்கு. ஏன் வேறு ஒரு இடத்துக்கு, அது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க. ஏற்கனவே இப்போது முக்கால்வாசி பேர் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் சொன்னேன்னு. எஸ், ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க அந்த ராஜீவ் காந்தி நினைவகம், அங்கே தான் நம்ம போக போகிறோம். எஸ், பட் அங்கே வெட்ட வெயிலையாக இருக்கும். வெயில் ஒரு அப்படி அடிக்குது. டிக்கெட் எவ்வளோன்னு தெரிலங்க. வேறு பார்க்கலாம், எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா நான் வீடியோலே சொல்லிடுறேங்க. ஃபோன் பண்ணிட்டான், விட்டாங்களாம், படம் முடிஞ்சிச்சாங்க படம். அது ஒரு சின்ன கட்டு. ஐயோ, கண்ணு தூசி மண் வச்சு, கண்ணு தூசி மண்ணுன்ற. ஓகேங்களா? கண்ணு தூசி வந்துச்சுங்க. ஓகே, அவனுக்கு படம் விட்டாங்களா, பக்கத்தில் இருக்கிற டீக்கரில் தான் உட்காந்து இருக்கானா. அங்கே போய் தான் அவனை பிக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கும். தூக்கமாக வருது. ஒன் டே கேட்கலாம் எப்படி இருக்கணும். வேணாம், கேட்க தேவையில்லை. நீங்கள் போய் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். மதுரை வாயில் பொந்தமல்லி நம்ம தாண்டி தான் போக போகிறோம். தேனில அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்கார கூமுட்டிங்களா? அவனை போல தான் இருந்தான் கட்சியில். அவன் இல்லை, எங்கே அவன்? ஸ்டேட்டஸ் நம்ம பையனை தான் அங்கே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஏதாவது தெருவான்னு நினைக்கிறேன். ஓகே, பைத்தியக்காரன் நேற்றுக்கு ஓகே, இப்போ தேடுறான் பையப்புள்ள டீ குச்சின்னு இருந்தாங்க. ஸோ ஓகே, அவன் படம் பார்த்துட்டான். ஸோ அதனால் இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காங்க. இன்னும் எடுக்கலை போகுது. சும்மா போய் ஃபன் பண்ணிட்டு வருவாங்க போயிட்டு. ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நடக்கும் அது என்ன படம் மட்டுமே பார்த்தா படம் பார்க்க முடியாது. அது இல்லை, கொரியா பார்த்தா படம் ஃபுல்லாக கொரியா தான் இருக்கும். படத்தில் ஆரம்பிக்கும் போது சூப்பராக இருக்கும். வாங்கலாம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் வாங்கணும். பார்த்துட்டே இருக்கேன்.
ஏதோ half an ஹவருக்கு ஒரு வாட்டி நல்ல சீன் வரும். மொக்க சீனாக போகும். நான் என்ன பண்ணுறது? பையன் பார்த்துட்டு காண்டாகி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவனோட சேனல் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பூந்தமல்லி ஐபியில் தான் இருக்கோம். பீஃப் பிரியாணி எவ்வளோன்னு தெரியலையே. கேட்னா போ, எனக்கு தெரில. ஓகேங்க, என்ன இதுன்னு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கிளம்பலாமா? பேசாடேஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்புறோம். அன்லிமிட்டட் தாங்க. பட் நான் ஒரு பிளேட் மேலே சாப்பிட முடியல. ஏன்னா வெயில் அது போல் பயங்கரமாக அடிக்குது. பிரியாணிக்கு அதுக்கும் சூடு தாழ முடியல சுத்தமாக. ஆமாம், வெயிலில் போட்டால் ஒரு பிளேட் சாப்பிட்றதே கஷ்டம். அன்லிமிட்டட் சொன்னால் அது சாப்பிட நினைப்பா அதை சாப்பிட முடியாது. அதை காட்டி மொத்த மாட்டேன். ஓகே, பீஃப் நல்லா இருந்துச்சு, அது ஓகே. அது மட்டும் எல்லா டைம் இவிபி இது நாங்கள் அழியாத நாளே இல்லைங்க. சரி, நாளே இல்லை. ஒரு சில நாட்கள் முன்னாடி, வருஷத்துக்கு முன்னாடி அதான் கட்டின்னு இருக்காங்க. என் பேன், என் படம் பேனரு இதில் வரும். நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஹீரோ ஆகணும். இதோ என் தலைவ மாதிரி இதே சத்யம் தியேட்டர்ல நம்ம பேனரும் வரணும். வரும் வரும். நான் ஹீரோ, நீ காமெடியன். ஏ சூப்பர்ரா. எல்லா இடத்துலையும் வரணும், அதான் மெயின். இது இந்த தேட்டர் ஏன் நம்ம கனெக்ட் ஆகும்? இது தேட்டர் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டூடியோவில் தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு 300 ரூபாய்க்காக 500 ரூபாய்க்காக நம்ம வந்து நாய்ப்படாத பாட்டு போட்டு 300 ரூபா அதுதான் சால்பாட்டா படம். அதான். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணும்போது இப்போ அது பக்கத்துலேயே இருக்க தேட்டர்லேயே நம்மளோட பேனர் வந்து இது தண்டலம். ஹலோ சார், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் கேட்டிங்கன்னா வந்து தண்டத்தில் இருக்கோங்க. இபி தாண்டி போயின்னு இருக்கோம். வந்துருங்க, நீங்கள் கார் எத்தனை வந்தாலும் சரி, பைக் எத்தனை வந்தாலும் சரி, இப்படி போயிடாதீங்க. ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஒரு நேரத்துக்கு இருக்கும், ஒரு நேரத்துக்கு இருக்காது. ஓகேங்களா? ஆனால் இருந்தால் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்வீஸ் ரோட்டில் எவ்வளோ பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. பட் கௌரவமாக ஓட்டுனுவாங்க. ஆடு மாடு கோழி அந்த மனுஷ பயிலுங்க அப்படிலாம் வேணுன்னே வருவானுங்க. வேணும்னு வரானுங்களோ தெரியாமல் வரானுங்களோ, பட் வருவாங்க. பார்த்து பொறுமையாக வாங்க. ராஜீவ் காந்தி நினைவகம் இந்த இதுதான். இப்படிதான் வெட்ட வெளியாக இருக்கும், அங்கங்கே மரம் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. டிக்கெட்டு பார்க்கிங் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். டிக்கெட்டு தான் தெரியல. என்னடா இது? வாங்க, தேட்டர் வாசல்லே ஆள். என்னடா இது சம்பவம்? என்னடா எதுத்தானே வந்துச்சு சம்பவம்? அதாவதுங்க, பேகு டிஃபனு இந்த ஃபுட் ஐட்டம் எதுவுமே இங்கே அலோடு இல்லையா. நாங்கள் ஃபுட் ஐட்டெல்லாம் எத்தனை வரல, பேக் எத்தனை வந்தோம், அது அலோடு இல்லையா. நார்மல் தானேயா. இந்த இதே பற்றி போட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறியா? ஃபோட்டோஸ் எடுக்கலாம்டா. இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இது நான் எடுக்கக்கூடாது. அதாவது கேஸ் நான் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன். வீடியோ அதாவது கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே வரும்போதே வந்து செம்ம, அதாவது சிஎம் வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி வந்து இது தோறாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ராஜீவ்காந்தி மண்டபம் தானே, அந்த மண்டபத்துக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ண வரீங்க அப்படின்னா இந்த பேகு இந்த எதுவுமே வந்து கொண்டு வராதிங்க. கொண்டா காரில் வாங்க. ஆமாம், யாரும் உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் இப்படியோ அதனால இவங்க மட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால தான் வந்து இவங்க விட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, சரிங்களா?
தேச கொடி. பட் காற்று வச்சா செம்மையாக இருக்கும்டா இது. நல்லா அலாடி. தானா நானே நானா சர்வீஸு வா. பட் இங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதான், பார்க்கலாம். வாடகை சர்வீஸு வா.